ஒரு மனிதனுக்கு வந்து பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து திருமண தடை ஏற்படும். கல்யாணம் ஆயிருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் துவைப்பாங்க. இல்லைன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, படித்த படிப்புக்குரிய வேலை இல்லாமல் இருப்பாங்க, பதவி இழந்து காணப்படுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பித்ரு சாபம் தான். அந்த பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய முதன்மை தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருப்பூந்துர்த்தியில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வந்து காசியப்ப முனிவர் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து 13 தீர்த்தத்தை வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணத்துல வந்து ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து தீர்த்தவாரியில் கலந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். காசியை விட வீசம் கூட அந்த கோயில் பித்ரு சாபம் என்ன தோஷம் வந்தாலும் இந்த கோயில்கள் நிவர்த்தி ஆகிடும். 18 விளக்கு 18 சுற்று இது ஓலச்சேவரில் போட்டது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய முதன்மை தலமாக திகழக்கூடிய திருப்பூந்துர்த்தி புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தில் மகாலய பட்சத்தை முன்னிட்டு நீத்தார் இருவார பெருவிழா வந்து இந்த ஆலயத்தில் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதில் வந்து இந்த 15 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வந்து தர்ப்பணம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த நீத்தார் இருவார பெருவிழாவில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கலந்துக்கிட்டு நம்மளோட முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யும் பொழுது இறந்த முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி வந்து மகாலய பட்சத்தை முன்னிட்டு பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய முதன்மை தலமாக திகழக்கூடிய திருப்பூந்துர்த்தி வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டியூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் கண்டியூர்லேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி வழியாக தோகூர் கல்லணை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 11வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 74வது ஆலயமாக காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். திருஞான சம்பந்தருக்காக வந்து நந்தி விலகிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் சிவபெருமானோட ஆணைக்கிணங்க திருஞான சம்பந்தர் வந்து தரிசனம் செய்கிறதுக்காக சற்று விலகி காணப்படும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே திருஞான சம்பந்தருக்காக விலகிய நந்தியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்பர் உழவாரம் பண்ணிய தலத்துக்குள்ளார நம்மளோட பாதத்தை வந்து வைத்து உள்ளார செல்றதே பாவம் அப்படின்னு நினைத்து திருஞான சம்பந்தர் வந்து கோபுரத்துக்கு வெளியிலிருந்தே சிவபெருமானை குறித்து பதிகம்படுவார். சிவபெருமானோட ஆணைக்கிணங்க நந்திபவன் வந்து சற்று விலகி வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே நதனாருக்காக நந்தி விலகிய தலம் அப்படின்னு சொல்லி திருப்பன்கூர் ஆலயத்தை வந்து பார்த்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து காலில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தரிசனம் செய்யலாம். அப்பர் வந்து 7 ஆண்டுகள் உழவாரம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு மனிதனுக்கு வந்து பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து திருமண தடை ஏற்படும். கல்யாணம் ஆயிருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் துவைப்பாங்க. இல்லைன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, படித்த படிப்புக்குரிய வேலை இல்லாமல் இருப்பாங்க, பதவி இழந்து காணப்படுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பித்ரு சாபம் தான். அந்த பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய முதன்மை தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருப்பூந்துர்த்தியில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அமாவாசையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தை வந்து 18 முறை கிரிவலம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும், பித்ரு சாபம் நீங்கும். கொடிமரத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து சற்று விலகிய கோலத்திலே வந்து காணப்படுவாங்க. தட்சன் நடத்தின யாகத்தில் கலந்துக்கிட்டதால் ஏற்பட்ட பாவம் நீங்கிறதுக்காக சூரிய பகவான் இந்த தலத்தில் வழிபாடு செய்திருப்பார். அதே மாதிரி வந்து இந்திரன் வந்து வழிபாடு செய்திருப்பார். அது எல்லா வரலாறுமே பார்க்கலாம். நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். அதிகார நந்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அதிகார நந்தியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பம் வந்து மேலே செதுக்கி வச்சுருக்காங்க. துவாரபாலர்கள் வந்து அருள்பாலிக்கிறாங்க. துவாரபாலர்களை வந்து தரிசனம் செய்துட்டு துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார செல்லலாம். பாருங்கள், மேலே பாருங்கள், இந்திரன் வந்து
மலர் கொண்டு தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாரு. இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சொல்லலாம். சுமார் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த கோலம் வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளார சென்று சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த ஆலயத்தோட தல வரலாறு பார்க்கும்பொழுது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வந்து காசியப்ப முனிவர் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து 13 தீர்த்தத்தை வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணத்துல வந்து ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து தீர்த்தவாரியில் கலந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய பதாகையெல்லாம் வச்சுருக்காங்க. சப்தஸ்தான தலங்களில் 6வது தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருமலப்பாடியில் நந்திபவனுக்கும் ஊர்மிளா தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற பொழுது இந்த சப்தஸ்தான தலங்கள்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு பொருள் வந்து திருமணத்துக்கு வந்து சென்றதாக வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் திருப்பலனத்திலேருந்து பழங்கள் சென்றதாகவும், திருசோற்றுத்துறையிலேருந்து அன்னம் சென்றதாகவும், திருவேதிக்குடியிலேருந்து வேத விற்பனர்கள் வந்து சென்றதாகவும், கண்டியூர்லேருந்து ஆபரணங்கள் சென்றதாகவும், இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருப்பூந்துர்த்தியிலேருந்து மாலை புஷ்பங்கள் சென்றதாகவும், திரு நெய்தானத்திலிருந்து நெய் சென்றதாகவும் வந்து சொல்லப்படுது. திருவையாறை மையமாக கொண்டு நடைபெறக்கூடிய சப்தஸ்தான திருவிழாவில் வந்து இந்த ஆலயம் வந்து 6வது ஆலயமாக காணப்படுது. சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து அந்த சப்தஸ்தான திருவிழா வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படும். அதே மாதிரி ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தவாரி வைபவம் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். இந்த இடத்துல அப்பர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அப்பரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கைலாசநாதர், வலம்புரி விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. கைலாசநாதர் மற்றும் வலம்புரி விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக நந்திபவன் வந்து 3 நந்திபவன் வந்து காணப்படுறாங்க. 3வது நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். எல்லா நந்திபவனுமே பார்த்தோம் அப்படின்னா சற்று வந்து விலகிய கோலத்தில் தான் வந்து காணப்படுவாங்க. நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்திரன் வந்து தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக மலர் கொண்டு வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து புஷ்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஆலயத்தோட முகப்பில் வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. துவாரபாலர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிறோம். துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் புஷ்பவனநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் புஷ்பவனநாதர், பொய்யிலியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மூலவரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை சூரியன், இந்திரன், மகாலட்சுமி போன்றவரெல்லாம் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. மூலவரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட மெய்காவலர் வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் நம்ம வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வேளத்தில் பந்துர்த்தி புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் 2வது பித்ருசாபம் நிவர்த்தி ஆகிற சலகு பித்ரு தோஷங்கள் என்ன தோஷமாக இருந்தாலும் தோஷத்தை கழிக்கிறவர் ஒரு புஷ்பவனேஸ்வரர். அதனால் 18 கங்கை பொங்கி கேணி வழிஞ்சது 4 நாள் வரையும் வடியில் இன்ஜினை வச்சு இறச்சி வெளியே கொண்டு விட்டுச்சு தண்ணி அந்த தீர்த்தத்தை. அதனால் காசியை விட வீசம் கூட அந்த கோயில். பித்ருசாபம் என்ன தோஷம் வந்தாலும் இந்த கோயில்கள் நிவர்த்தி ஆகிடும். 18 விளக்கு 18 சுற்று. இது ஓலச்சேவரில் போட்டது. இவங்க வந்து ஜோசியர்லாம் வந்து 11 சுற்று 10 சுற்று அப்படிங்கிறாங்க. அதை அப்படி முறைப்படியே அந்த கட்டவட்டில் போட்டிருக்கபடியே செஞ்சால் உடனே நிவர்த்தி ஆகும். 18 தடவை சுற்றணும் பிரகாரத்தை. இங்கே எல்லா சாமிகளும் திருப்பூந்துர்த்தியில் இருக்குது. அதனால் எந்த இதாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது எல்லாமே இங்கே நிவர்த்தி ஆகும். கோயிலில் நடக்கிற விசேஷங்கள்லாம் சொல்லுங்கள். திருவிழாவா? ம். முதல் நடக்கிறது ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி. அதை விட 2வது நவராத்திரி கொலுவு 10 நாளையும் உண்டு. அதை விட கந்தஷ்டி 7 நாளைக்கு உண்டு. 2வது
சோமானம் கார்த்திகை சோமானமும் ஒரு மாதத்துக்கு 4 மண்டாப்படி அதுவும் செஞ்சிருவாங்க. ஆகையினால சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு இதாகும். சப்தஸ்தான விழா நடக்குங்க. அப்பர் பெருமான் இங்கே தொண்டு பண்ண உழவார பணி செய்த இடம். அவர் கால்பட்ட இடத்துலையும் என் கால் படப்படாதுன்னு திருஞான சம்பந்தம் உள்ளே வரல, கோயிலுக்குள்ளே வரல. அப்பேற்பட்ட அடியாறுகளை செஞ்சுருக்காங்க, நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே நின்று போயிட்டார் மனசு. அப்பேற்பட்ட சமங்க இது தனி மடம் அமைச்சது இங்கே தான். அப்பர் மடம் சித்ரா பௌர்ணமிக்கு இது உண்டு. அந்த அப்பர் காட்சி கொடுக்கறது இதெல்லாம் ஆடி அமாவாசை காட்சி. ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கே கேணியில் செய்கிறாங்க, அங்கே குளத்துல செய்கிறாங்க. இங்கே 12 மணி 11 மணிக்கெலாம் முடிஞ்சு போகும். நைட்டு 1 மணிக்கு தான் திருவிழார். அது 2 வருஷம் வர மழை வேறு அடிச்சு வச்சு தள்ளி முடியும். இந்த கோயிலுக்கு பஸ்ஸில் வர ரூட் சொல்லுங்கள், பஸ் ரூட்டு சொல்லுங்கள் ஐயா இந்த கோயிலுக்கு வரத்துக்கு. திருப்பந்துர்த்தி, மேலே திருப்பந்துர்த்தி, நடுபாலம்னு சொல்லுங்கள். நடுபாலம் தஞ்சாவூர்லேருந்து கண்டியூர் வழியாக திருக்காட்டுப்புலியூர் வண்டி. சரி. சிவபெருமானை மதியாது தட்சன் ஒரு யாகம் நடத்துவார். அந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் தண்டனை கிடைக்கும். அவ்வாறு சூரிய பகவானும் அந்த யாகத்தில் கலந்து தன்னோட பொலிவை இழந்துருவார். தான் இழந்த பொலிவை மீண்டும் பெறதுக்காக சூரிய பகவான் இந்த தலத்துக்கு இந்த மாதிரி மூலவர் புஷ்பநாதரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துவிட்ட கோலத்தில் கருவறையிலே சூரிய பகவான் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மூலவரை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த தலம் பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கைலாயம் சென்று வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நமக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வயதாக இருக்கும், நம்மளால் கைலாயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தி காணப்படுவோம். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த திருப்பூந்துர்த்தி இங்கே அருள்பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது கைலாயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பிறவாத நிலை கிடைக்கும். மேலும் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் திருப்பூந்துர்த்தியில் அருள்பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வர ஆலயம் காணப்படுது. மேலும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் மகாலய பட்சத்தை முன்னிட்டு நீத்தார் இருவார பெருவிழா இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் அனுசரிக்கப்படுகிறது. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதற்கு முன்னாடி காசியப்ப முனிவருக்காக 13 தீர்த்தங்கள் பொங்கி வழிந்த இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறை பார்க்குறோம். இடதுபுறம் சிங்க வாகன மண்டபத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல எவ்வாறு 13 நதிகள் சங்கமமாச்சு அப்படிங்கிற அந்த வரலாறை பார்த்துடலாம். ஒரு முறை காசியப்ப முனிவர் தன்னோட யோக நிலையில் ஒன்ற முடியாமல் ரொம்ப தவிப்பார். அந்த சமயம் முனிவர்கள் பலர் ஒன்று கூடி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வேதாரண்யம், தனுஷ்கோடி, சங்கமுகம், திருவேணி சங்கமம், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, காவேரி, சிந்து, பிரம்மபுத்திரா, தாமிரபரணி, ராமேஸ்வரம் ஆகிய 13 தீர்த்தங்களில் ஆடி அமாவாசையில் நீராடி சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு சாபம் நீங்கும் என்றும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே நாளில் 13 நதியில் நீராடுறது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதனை கேட்ட காசியப்ப முனிவர் ஏன் முடியாது, நான் இறைவனை குறித்து கடுந்தவம் பண்ணி இந்த 13 நதியை ஒரே இடத்துல வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பல சிவாலயங்களை தரிசனம் செய்த காசியப்ப முனிவர் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது இங்கே கடுந்தவம் பண்ணுறாரு. இவரோட தவத்துக்கு மெச்சிய எம்பெருமான் புஷ்பவனேஸ்வரர் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் 13 நதிகளையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல பொங்கி எலை செய்ததாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிணத்துல தீர்த்தவாரி வைபவம் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். அந்த தீர்த்தவாரி வைபவத்தில் நம்ம கலந்துக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய முதன்மை தலமாக திகழக்கூடிய திருப்பந்துர்த்தி புஷ்பவனேஸ்வர ஆலயத்தில் மகாலய பட்சத்தை முன்னிட்டு
நீத்தார் இருவார பெருவிழா வந்து இந்த ஆலயத்தில் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதில் வந்து இந்த 15 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வந்து தர்ப்பணம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த நீத்தார் இருவார பெருவிழாவில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கலந்துக்கிட்டு நம்மளோட முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யும் பொழுது இறந்த முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த மகாலய பட்சத்தில் வந்து முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி, அதாவது வந்து 21/9/2024 வந்து மகாபரணி வருது. அதே மாதிரி புரட்டாசி 8ஆம் தேதி 24/9/2024 வந்து மத்தியாஷ்டமி வருது. புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி 25/9/2024 வந்து நவமி வருது. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி 29/9/2024 எதி மாலயம் வருது. அதே மாதிரி புரட்டாசி 14 30/9/2024 கஜஜயா வருது. அதே மாதிரி புரட்டாசி மாதம் 16 2/10/2024 அன்றைக்கி அமாவாசை வருது. அதுவும் புதன்கிழமை அன்றைக்கி அமாவாசை வருது, ஒரு தனி சிறப்பு. அன்றைய தினம் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்யலாம். இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும். கைலாயத்துக்கு இணையான தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருவையாறில் வந்து அப்பருக்கு வந்து கைலாய காட்சி வந்து இறைவன் காட்டியிருப்பார். இந்த தலத்துலேயும் வந்து அப்பருக்கு வந்து கைலாய காட்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வரும். இறைவன்கிட்ட முறையிடும் பொழுது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து அப்பருக்கு வந்து கைலாய காட்சி வந்து காமிப்பார். இந்த இடத்துல வந்து தென் கைலாயம் வந்து காணப்படுது. முதல்ல வந்து வட கைலாய காட்சி தான் காமிப்பார். ரெண்டாவதாக தான் தென் கைலாய காட்சி வந்து காமிப்பார். இந்த தென் கைலாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து மிகப்பெரிய மினியாக காணப்படுவார். நந்தி வாகனம் இல்லாமல் காணப்படுவார். அதாவது வந்து அப்பருக்கு வந்து சிவபெருமான் வந்து நந்தி வாகனத்தில் அமர்ந்து கைலாய காட்சியை வந்து தென் கைலாயமாக காட்டினதுனால இந்த தென் கைலாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார், நந்தி இருக்காது. ஏன்னா நந்தி வாகனத்து மேலே அமர்ந்து தான் வந்து அப்பருக்கு வந்து காட்சி அளிச்சிருப்பார். நந்தி வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய சிவலிங்கமாக வந்து சதுர ஆவடியோடு வந்து தென் கைலாயத்தில் வந்து காணப்படுது. எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரையும் இந்த தென் கைலாயம் வட கைலாயத்தை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கைலாயம் தலத்தை தரிசனம் செய்த பலனும் முக்தியும் வந்து கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் நீங்கும். அது எல்லா வரலாறுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி சிவபெருமானோட 64 வடிவங்களில் ஒரு வடிவமான வீணா தட்சிணாமூர்த்தி வடிவம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது. கலைத்துறையில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி திருவையாறு வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த திருப்பூந்துர்த்தி வந்து இங்கே இருக்கக்கூடிய வீணா தட்சிணாமூர்த்தி வந்து வழிபாடு செய்வாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வீணா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது இசைத்துறையில் வந்து நம்ம வந்து சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி வந்து வீணை வாசிக்கிறதுலேயும் வந்து சிறந்து விளங்கலாம். இந்த இடத்துல வந்து வீணா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க 64 சிவ வடிவங்களில் ஒரு வடிவமான வீணா தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீணா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வந்து வீணை வாசிக்கக்கூடிய அமைப்பில் 64 சிவ வடிவங்களில் ஒரு வடிவமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு. கலைத்துறை, இசைத்துறை மற்றும் வீணை வாசிக்கிறதுல வந்து சிறந்து விளங்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் வந்து இசைக்கலைஞர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வந்து இருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீணா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது கலைத்துறையில் வந்து நம்ம இசையில் வந்து ஒரு சிறந்த ஜாம்பவானாக விளங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இப்போ வந்து வீணா தட்சிணாமூர்த்தியை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து அருணகிரிநாதர் வந்து தன்னோட திருப்புகழில் வந்து பாடியிருக்காரு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து பொய்யிலியர் என்றும் ஆதிபுராணர் அப்படின்னு சொல்லியும் பூந்துருத்தி உடையார் அப்படின்னு சொல்லியும் புஷ்பவனநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சவுந்தர நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சாபத்தினால் கழுகு உருவம் பெற்ற வினய முனிவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி சூரிய பகவான் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து தன் இழந்த பொலிவை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் வந்து பாடிய முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருகபெருமான தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வெளியில் வந்து அருணகிரிநாதர் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை குறித்து பாடி அந்த பாடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வரலாம். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் வந்து பார்த்துடலாம். 2 ஆறுகளுக்கு இடையில் உள்ள ஊரில் வந்து துருத்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. காவிரி மற்றும் குடமுருத்தி ஆறுகளுக்கு இடையில் வந்து இந்த ஊர் இருக்கிறதுனால திருப்பூந்துருத்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா குத்தாலம் தலம் வந்து துருத்தி அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுது. அப்பர் வந்து உழவாரம் பணி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது.
அப்பர் உழவாரம் பணி செய்த தலத்துக்குள்ளார வந்து நம்ம வந்து தன்னோட காலை பதித்து உள்ளார செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அஞ்சிய ஞானசம்பந்தர் வந்து ஆலயத்துக்கு வெளியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து பதிகம் போடுவார். அப்பொழுது சிவபெருமான் வந்து நந்தியை வந்து விலகி இருக்க சொல்லுவார். சிவபெருமானோட ஆணைக்கிணங்க இந்த தலத்தில் வந்து நந்தி விலகி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த வரலாறை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த மாதிரி படி ஏறி சென்று மகாலட்சுமியை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும், கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும், தொழில் வந்து நஷ்டத்தில் இயங்குது, லாபகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் இந்த மாதிரி வந்து படி ஏறி வந்து மகாலட்சுமியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லாம் நீங்கும், கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கும், நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகும். மகாலட்சுமியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 புறமும் வந்து நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட தல வரலாறு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மதுரையில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் வந்து அப்புறம் வந்து இது தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. உடனே சோழ நாட்டுக்கு வந்து மதுரையிலேருந்து கிளம்பி வராரு பல்லக்கில். இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாலம்பள்ளியில் பக்கம் வரும் பொழுது அப்பர் வந்து திருஞான சம்பந்தர் வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பல்லக்கை வந்து சுமக்கிற பணியை வந்து அந்த அடியார்களோடு சேர்ந்து தானும் வந்து செய்கிறாரு. இந்த வரலாறை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக அப்பருக்கு வந்து இறைவன் வந்து முதலாக காட்சியளித்த வட கைலாய காட்சியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவானோட சிவபெருமான் வந்து அப்பருக்கு வந்து காட்சி அளிச்சிருப்பார். தென் கைலாயத்தில் வந்து நந்தி வாகனத்தில் அமர்ந்து காட்சி அளித்ததுனால அங்கே வந்து நந்தி இல்லாமல் இருக்கும். இந்த வட கைலாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தியோடு வந்து காணப்படுவார். திருவையாருக்கு அடுத்தபடியாக அப்பருக்கு வந்து இறைவன் வந்து இந்த தலத்தில் வந்து முதல்ல வந்து கைலாய காட்சி காமிச்சதாக வந்து இந்த வட கைலாயம் வந்து காணப்படுது. திருஞான சம்பந்தர் வந்து இந்த திருப்பூந்துருத்தி ஆலயம் வந்ததும் அந்த பல்லக்கை வந்து இறக்குவாங்க. இங்கே யார் அப்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அடியன் தான் அப்பர் அப்படின்னு சொல்லி அந்த பல்லக்கை தூக்கிட்டு வந்த ஒருத்தர் வந்து சொல்லுவார். உடனே வந்து இருவர் வந்து ஆற தழுவிக்குவாங்க. அதன் பிறகு அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து கொஞ்சம் ஆண்டுகள் தங்கி உழவாரம் செய்ததாக வந்து சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் வந்து அகத்திய முனிவர் வைத்திருந்த கமண்டல நீரை வந்து ஒரு காகம் வந்து கவிழ்த்து விட்டுரும். அந்த காகம் வந்து கவிழ்த்து விட்டோன்னே அந்த கமண்டலத்தில் இருக்க நீர் வந்து ஒரு ஆறாக வந்து பெருகி ஓடும். அதுதான் வந்து காவேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பெருகி வந்த அந்த காவேரி செந்தலையிலிருந்து அந்திலி, வெள்ளப்பெரம்பூர், ஆற்காடு, கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருப்பழனம், திருவையாறு, திருநெய்தானம், சாத்தனூர் வரை சூழ்ந்து அந்த எல்லா இடமும் பார்த்தோம் அப்படின்னா கடல் போல் வந்து அந்த நீர் வந்து தேங்கி காணப்பட்டது. இதற்கிடையில் இருக்கக்கூடிய ஊரான கோனேரி ராஜபுரம், கருப்பூர், நடுக்காவேரி, திருவாலம்பொழில், திருப்புந்துருத்தி முதலிய ஊர்கள் எல்லாம் வந்து நீர்நிலையில் வந்து மூழ்கி இருந்தன. இதனால் வந்து வருந்திய இந்திரன் வந்து ஐயாரப்பரை வந்து வழிபாடு செய்து ஐயாரப்பரோட அருள்னால இந்திரன் வந்து காவேரியை வந்து கிழக்கு நோக்கி அழைத்து சென்று கழுமல பூங்காவை வந்து வளப்படுத்தினதாக வந்து சொல்லப்படுது. அவ்வாறு வந்து காவேரி கிழக்கு நோக்கி ஓடுகையில் முதலில் காணப்பட்ட நிலப்பகுதி கண்டியூர், பின்னர் ஆற்று வண்டலும் மணலுமாய் வந்து படிந்த இடமா வந்து திருப்பூந்துருத்தி, அதற்கு மேற்கே ஆலமரம் இருந்ததாக காவேரி எக்கல் நிறைந்து மேடிட்ட பகுதி நிலம் மென்மையாக பூ போல இருந்ததாலும் மலர் வாட்டத்தில் நிலம் அமைந்திருந்ததாலும் இந்த நிலப்பரப்பை வந்து பூந்துருத்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதனை பொருத நீர்வரு பூந்துருத்தி அப்படின்னு சொல்லி அப்பர் வந்து குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல நவகிரகங்கள் வந்து காணப்படுறாங்க. நவகிரகங்களை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நவகிரகங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்புள்ள நவகிரகங்களை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும். நம்ம வந்து பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம நல்லா வேலை பார்த்தோம், நமக்கு உரிய ப்ரொமோஷன் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி வந்து சூரிய பகவானை பார்த்த கோலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும். நமக்கு என்ன திசை நடந்தாலும் அது வந்து சூரிய திசையாக மாறுறதா வந்து சொல்லப்படுது. சூரிய திசை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆளுமையை வந்து வழங்கக்கூடிய திசை. அனைத்து நவகிரகங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் ஆலயத்துலேயும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு சென்றோம் அப்படின்னா சப்தஸ்தான தலங்கள் அருள் பாலிக்கக்கூடிய 7 சிவலிங்கங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வச்சுருக்காங்க. சப்தஸ்தான தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து 6வது தலமாக வந்து காணப்படுது. அந்த 7 ஆலயங்களையும் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து இந்த மண்டபத்தில் வந்து வைத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கால பைரவர் அருள் பாலிக்கிறாரு. கால பைரவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். இந்த பைரவரை வந்து நம்ம தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது பில்லி, சூனியம், சத்ருவ பாதைகள்லாம் நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தோட முதல் தலம் அப்படிங்கிறதுனால புஷ்பவனேஸ்வரர் வந்து முதல்ல அருள் பாலிக்கிறாரு. திருப்புந்துருத்தி புஷ்பவனேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தில்லை ஸ்தானத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. 3வதாக திருவையாறில் இருக்கக்கூடிய பஞ்சநதீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம்.
4வதாக திருப்பழனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. 5வதாக திருசோற்றுத்துறையில் அருள் பாலிக்கக்கூடிய ஓதனவனேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவரை தரிசனம் பண்ணிக்கிறோம். 6வதாக திருவேதிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. 7வதாக கண்டியூரில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்ம சிரகண்டீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து 4வரோட ஓவியம் வந்து அழகான முறையில் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட பிரகார மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகான ஓவியங்கள்லாம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள்லாம் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பு வரலாறு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஓவியத்தையும் தரிசனம் செய்துட்டு இந்த பிரகாரத்தை வந்து நம்ம வலம் வரலாம். இந்திரன் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து மலர் கொண்டு வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அது என்ன சாபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துடலாம். தேவேந்திரன் இந்திரன் கௌதம முனிவரோட மனைவியான அகலிகை மீது ஆசைப்படுவார். எப்படியாவது வந்து அகலிகையை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆசையாக வந்து இருப்பார். ஒரு நாள் கௌதம முனிவர் ஆசிரமத்திலேருந்து வெளியே சென்றிருக்க நேரமாக பார்த்து கௌதமரோட ரூபத்தில் வந்து ஆசிரமத்துக்கு வந்து அகலிகையோடு இருந்துருவார். ஆற்றுக்கு நீராட சென்றிருந்த கௌதம முனிவர் வந்து தன்னோட ஆசிரமத்தில் வந்து நடந்ததை வந்து தன்னோட ஞான திருஷ்டியால் வந்து உணர்ந்து கோபத்தோடு வந்து ஆசிரமத்தை நோக்கி வருவார். அகலிகையும் வந்து ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறது தன்னோட கணவன் இல்லை இந்திரன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தும் இந்திரன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவங்களும் வந்து தவறு செஞ்சுருவாங்க. இந்த நேரத்தில் வந்து கௌதமர் வந்து ஆசிரமத்துக்கு வந்துடுவார். உடனே இந்திரன் வந்து பூனை வடிவம் கொள்வார். மிகுந்த சினத்தோடு காணக்கூடிய கௌதமர் வந்து அகலியை பார்த்து வந்திருக்கிறது நான் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு நீ வந்து கல் மாதிரி இந்திரன்ட்ட இருந்ததுனால நீ கல்லாய் போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு. அதே மாதிரி தேவேந்திரனான இந்திரனுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து பாவமான செயல் வந்து அடுத்தவனோட மனைவிக்கு வந்து ஆசைப்படுறது, நீ வந்து அந்த தகாத செயலை செஞ்சதுனால உன்னோட உடல் முழுவதும் யோனிகளாகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு. கௌதம முனிவர்கிட்ட வந்து சாபம் பெற்றதுனால இந்திரனோட உடல் முழுவதும் வந்து யோனிகளாக வந்து காணப்படுது. தான் செய்த பிழைக்கு வந்து மன்னிப்பு வேண்டி கௌதமரோட பாதத்தில் வந்து விழுந்து இந்திரன் வந்து சாப விமோசனம் கேட்குறாரு. விட்ட சாபம் விட்டது தான், நீ போய் சிவபெருமான வழிபாடு செய்து உனக்கான சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. கௌதமரிடம் சாபம் பெற்ற இந்திரன் திருக்கண்ணார் கோயில் வந்து வழிபாடு செய்து தன் உடம்பில் இருக்கக்கூடிய குறிகளெல்லாம் வந்து கண்ணாய் வந்து பெற்று மறுபடியும் வந்து பல சிவாலயங்கள் நோக்கி தான் செய்த தவறுக்காக வருந்தி பல சிவாலயங்களை வந்து வழிபாடு செய்துகிட்டே வராரு. அவ்வாறு வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருப்பூந்துருத்திக்கு வராரு. இந்த திருப்பூந்துருத்திக்கு வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய காவேரியில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து மலர்கள் கொண்டு தினமும் வந்து அர்ச்சனை செய்துட்டு வராரு. இந்திரனோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து அவரோட உடலில் இருக்கக்கூடிய கண்களை வந்து மறைய செய்து இந்திரனுக்கு வந்து கௌதம முனிவர் வழங்கிய அந்த சாபத்தை வந்து நிவர்த்தி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் வந்து இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஜென்மத்தில் வந்து நாம் செய்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டு நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. நாம் செய்த தவறுகளுக்காக வருந்தி இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஜென்மத்தில் வந்து நாம் செய்த பாவங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து முக்தி கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து இந்த தலம் வந்து கைலாயத்துக்கு இணையான தலமாக காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. நீண்ட ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட திருமண தடை நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து சோமவாரம், பிரதோஷம், மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி, அமாவாசை போன்ற தினங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு வந்து மிகவும் உகந்த காலங்களாக வந்து சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக அமாவாசையில் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து 18 முறை எவர் ஒருவர் வந்து வலம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் வந்து இந்த பித்ரு தர்ப்பணத்துக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து ஏற்பாடுகள்லாம் வந்து செய்திருக்காங்க. இந்த ஆலயத்தோட நிர்வாகத்தோட எண்ணை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அந்த எண்ணில் தொடர்பு கொண்டுட்டு நீங்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த பித்ரு தர்ப்பணத்தில் வந்து கலந்துக்கிட்டு நம்மளோட பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் வந்து நீக்கிக்குமாறு கேட்டுக்கிறேன். சூரியன் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துட்ட தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு முறை தக்ஷன் சிவபெருமானை மதியாது வந்து ஒரு யாகம் நடத்துவார். தன்னோட கணவர் வந்து அவமானப்படுத்தப்படுறாரு. தன்னோட தந்தை வந்து தன்னோட கணவருக்கு உரிய அபீர்பாகத்தை வந்து கொடுக்காம யாகம் நடத்துகிறாங்க. நான் சென்று நியாயம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தாட்சாயணி வந்து சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுவாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்லுவார், நீ அந்த யாகம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு போன அப்படின்னா உனக்கு வந்து அவமானம் தான் மிஞ்சியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் என்னோட கணவனை வந்து ஒருத்தர் வந்து அவமானம் செய்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது. நான் சென்று என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்சன் யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு போவாங்க. ஆனால் வந்து தட்சன் வந்து தாட்சாயணிகிட்ட வந்து சிவபெருமானை வந்து இகழ்ந்து பேசுவார். இதனால் சினம் கொண்ட தாட்சாயணி அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னோட உயிரை வந்து மாச்சிக்குவாங்க.
நடந்ததை அறிந்த சிவபெருமான் வந்து கடும் சினம் கொண்டு இறந்து போன தன்னோட தேவியோட உடலை வந்து தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடுவார். அப்பொழுது சிவபெருமான் வந்து வீரபத்திரர் மற்றும் மகாகாளியை வந்து தோற்றுவித்து இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த யாகத்தை நடத்தின தட்சனை வந்து வீரபத்திரர் வந்து சம்காரம் செய்திருவார். அதன் பிறகு தட்சனோட மனைவி வந்து கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒரு ஆட்டோட தலையை பொருத்தி தட்சனுக்கு வந்து உயிர் தருவார். சிவபெருமானை மதியாது தட்சன் நடத்தின யாகத்தில் கலந்துக்கிட்ட அனைவருக்குமே வந்து வீரபத்திரர் வந்து தண்டனை தருவார். சூரிய பகவானுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட பல்லை வந்து உடச்சி விட்ருவார். மேலும் வந்து சூரிய பகவான் வந்து அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டதுனால தன்னோட பொலிவை வந்து இழந்துருவார். தான் இழந்த பொலிவை வந்து மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை நோக்கி கடும் தவம் பண்ணுவார். சூரிய பகவானோட தவத்துக்கு மெச்சிய இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் வந்து அவருக்கு வந்து காட்சியளித்து சூரிய பகவானுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சூரிய பகவான் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சூரிய தோஷங்கள்லாம் நீங்கும். ஐப்பசி மாதம் பிறந்த அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரையும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் வந்து சூரியன் நீசமானதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நீங்கும். அதே மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வந்து சூரிய பகவான் தான் வந்து காரணமாக இருப்பார். நம்ம வந்து படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காம இருந்தாலோ அல்லது வந்து நம்மளோட படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்காம ஏதோ வந்து ஒரு சாதாரணமான பணி செய்துட்டு இருந்தாலோ அல்லது வந்து ஒரு நல்ல பதவியில் இருந்துட்டு அந்த பதவியை இழந்தாலோ அந்த பதவி வந்து மீண்டும் கிடைக்கிறதுக்காகவும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காகவும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நல்ல பதவி வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. திருவையாறில் வந்து கைலாய காட்சியை பார்த்த அப்பர் வந்து இந்த தலத்துக்கு வந்து ஒரு மடம் அமைத்து உழவார பணி செய்துட்டு வருவார். அவ்வாறு வந்து உழவார பணி செய்துட்டு வரும் பொழுது இந்த தலத்திலே வந்து சிவபெருமானோட கைலாய காட்சியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வரும். உடனே வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர்கிட்ட வந்து அப்பர் வந்து தன்னோட ஆசையை வந்து முறையிடுவார். அப்பரோட ஆசைக்கிணங்க சிவபெருமான் வட கைலாய காட்சியை வந்து இந்த தலத்தில் முதல்ல அப்பருக்கு வந்து காமிப்பார். வட கைலாயத்தில் வந்து நந்தி பவன் வந்து அருள் பாலிப்பாங்க. ஆனால் அப்பர் சொல்லுவார் சிவபெருமான்கிட்ட, எனக்கு வந்து திருவையாறில் காமிச்ச மாதிரியே வந்து தென் கைலாய காட்சியை வந்து இந்த ஆலயத்தில் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதன் பிறகு சிவபெருமான் வந்து நந்தி வாகனத்தில் அமர்ந்து அப்பருக்கு வந்து தென் கைலாய காட்சியை இந்த ஆலயத்தில் வந்து காமிச்சதாக வந்து சொல்லப்படுது. இந்த ஒரே தலத்தில் அப்பருக்கு வந்து வட கைலாயம் மற்றும் தென் கைலாய காட்சி அப்படின்னு சொல்லி 2 காட்சிகளையும் வந்து காமிச்ச தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து கைலாயத்துக்கு இணையான தலமாகவும் பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கைலாயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கைலாயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வயசானவங்க மற்றும் உடல் பிணியால் வந்து பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து கைலாயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறவங்க இந்த திருப்பந்துருத்தியை வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கைலாய தலத்தை வந்து தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். எவர் ஒருவர் இந்த தலத்தை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கிறதா வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது. ஆலயத்தோட சுவர் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓவியங்கள் வந்து தீட்டி வரையப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். இந்த ஓவியம் பார்த்தோம் அப்படின்னா திருமுருகலில் வந்து நடைபெற்ற அந்த திருமுருகல் ஆலயத்தோட தல வரலாறு வந்து இங்கே வந்து ஓவியமாக வரைஞ்சி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அப்பர் அமைத்த திருமடம் வந்து காணப்படுது. அப்பர் சுமார் 7 ஆண்டுகள் வந்து இந்த ஆலயத்துக்கு வெளியில் வந்து திருமடம் அமைத்து இந்த ஆலயத்தில் வந்து சுமார் 7 ஆண்டுகளாக வந்து உழவார பணி வந்து செய்துட்டு இருந்ததாக வந்து சொல்லப்படுது. மேலும் அப்பர் இந்த தலத்தில் இருந்து தான் திரு அங்கமாலை, அடைவு திருத்தாண்டகம், பல வகை திருத்தாண்டகம், தனி திருத்தாண்டகம் உள்ளிட்ட பல தாண்டகங்களை வந்து பல குறுந்தொகை பதிகங்களையும் வந்து இந்த ஆலயத்திலிருந்து தான் வந்து பாடியிருக்காரு. திருநாவுக்கரசர் இந்த தலத்து இறைவன் மேலே வந்து 3 பதிகங்களும் பொது பதிகங்கள் 15 என இந்த தலத்தில் தங்கியிருந்த காலத்தில் வந்து பாடியிருக்காரு. நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானே என்று தொடங்கும் பதிகத்தில் அப்பர் பெருமான் திருப்பந்துருத்தியில் உள்ள இறைவனை தரிசித்து உய்ந்த பேரு பற்றி ஒவ்வொரு பாடல்லையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அவர் பாடிய அங்கமாலை என்ற பதிகம் மிக அருமையானது. நமது உடலில் உள்ள உறுப்புகளான தலை, காது, கண், மூக்கு, நாக்கு, கால்கள், கைகள், நெஞ்சம் ஆகியவை யாவும் இறைவனை வந்து துதிக்கிறதுக்கே ஏற்பட்டவை என்று அப்பர் வந்து தன்னோட பதிகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மேலும் வந்து திருமாலும் நான்மகனும் அடிமுடியும் தேடி காண கிடைக்காத எம்பெருமானை தன் நெஞ்சத்துக்குள்ளரே தேடி இந்த தலத்தில் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி மனம் உருகி அப்பர் வந்து தன்னோட பதிகத்தில் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை பற்றி பாடியிருக்காரு. மேலே இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் வந்து அருள் பாலிப்பார். காசியப்ப முனிவருக்காக ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் 13 நதிகளும் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணத்துல வந்து சங்கமிச்சதாக வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த தலம் வந்து காசிக்கு இணையான தலமாக வந்து சொல்லப்படுது.
புண்ணியம் செய்திருந்து நம்மளோட பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வரும்பொழுது தான் இந்த தலத்துக்குள்ளே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த புஷ்பவனேஸ்வரரை வந்து தரிசனம் செய்ய முடியும். ஏன்னா வந்து ரொம்ப கொடூரமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் தான். அந்த பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை வந்து நீக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நல்ல நேரம் பிறக்கும் பொழுது தான் இந்த தலத்துக்குள்ளே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண முடியும். மகாலயபட்சமான இந்த 15 நாளைக்குள்ளார ஒரு நாளாவது வந்து இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரை வழிபாடு செய்து நம்மளோட முன்னோர்களை நினைத்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வந்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மகிஷாசுரனை வந்து வதம் செய்த பாவம் நீங்கிறதுக்காக துர்க்கை அன்னை இந்த தலத்துக்கு வந்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்து அந்த பாவத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அன்னை பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை காலில் நின்று தவம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுவாங்க. அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இடதுபுறம் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து துர்க்கை அன்னை வந்து ஒற்றை காலில் வந்து தவம் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து நம்ம துர்க்கை அன்னை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்யலாம். மகிஷாசுரன் ஒரு அசுரனாக இருந்தாலும் அந்த அசுரனை வந்து சம்ஹாரம் செய்ததுனால துர்க்கை அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டுருது. அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து நீங்கிறதுக்காக இந்த புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து தவம் செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து நாம் செய்த பாவத்தை நீக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால எவர் ஒருவர் இங்கே வந்து வழிபாடு செய்தாலும் இந்த ஜென்மத்து பாவங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும். அந்த வகையில் வந்து மகிஷாசுரனை வந்து வதம் செய்த பாவம் நீங்கிறதுக்காக துர்க்கை அன்னையை வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறாங்க. ஒற்றை காலில் நின்று தவம் செய்யக்கூடிய துர்க்கை அன்னையை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். துர்க்கை அன்னையோட கடும் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் துர்க்கை அன்னைக்கு வந்து காட்சியளித்து துர்க்கை அன்னைக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. துர்க்கை அன்னையை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மகாலட்சுமி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால செல்வம் வளம் வேண்டியும் நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடைய வேண்டியும் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். எத்தனையோ பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த புஷ்பவனேஸ்வரர் ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரரையும் படியேறி சென்று வழிபாடு செய்யக்கூடிய அந்த மகாலட்சுமியனையும் வழிபாடு செய்யும் பொழுது தொழில் வந்து மீண்டும் வந்து லாபகரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. காசிக்கு இணையான தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காசி விஸ்வநாதருக்குன்னு வந்து தனி சன்னதி வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு உபாதைகள்லாம் நீங்கும். இந்த ஆலயத்தில் வந்து கிரிவலம் செல்லக்கூடிய பகுதியில் வந்து இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு வந்து இங்கே வந்து இறைவனை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்தால் நம்மளோட கிரிவலத்தை வந்து தொடங்கணும். 18 முறை வந்து இந்த ஆலயத்தில் வந்து கிரிவலம் வந்து இந்த காசி விஸ்வநாதரை எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலையும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து கிரிவலம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக கிரிவலம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ வந்து புஷ்பவனேஸ்வரர் காசி விஸ்வநாதர் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தரநாயகி அன்னை சன்னதியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரநாயகி அன்னை சன்னதி வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களில் வந்து இடதுபுறம் வந்து தெற்கு நோக்கி வந்து அன்னை வந்து காணப்படுறாங்க. வாங்க சௌந்தரநாயகி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரநாயகி அன்னை வந்து பேருக்கு ஏற்றது போலவே வந்து மிக அழகிய திருமேனியாக வந்து காணப்படுறாங்க. இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தரநாயகி அன்னை. சௌந்தரநாயகி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மகாலய பட்சத்தை முன்னிட்டு பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய முதன்மை தலமாக திகழக்கூடிய திருப்புந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.